அதனாலதான் நிறைய தான தர்மங்கள் அப்படிங்கறதுக்கு பிரயோஜனம் எல்லாம் போகுது. அதுக்கு முதல்ல தானம்னா என்ன, தர்மம்னா என்னன்னு தெரியுது இல்ல. நாளைக்கு பார்ப்போம் அதை பத்தி. அது பெரிய சப்ஜெக்ட். அது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப தானம் பண்ணும் போதும் தர்மம் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா உங்க உடல் ரீதியா, மன ரீதியா, உங்க ஆறா ரீதியா பல வகையான மாற்றங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இதுக்கு நம்ம சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் தான். அதனால உங்களுக்கு வந்து சொல்லி வைக்கிறேன். புரியுதுங்களா? இப்ப நம்ம ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அது தானத்துல வருமா? வராது சார். நம்ம ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறோம். ஏன் ஏன் தானத்துல வராது? உழைப்புக்கேற்ற ஊதியம். இல்லைங்க சார், அவங்க நமக்கு வேலை செய்யறாங்க, அதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம். இது உழைப்பு கொடுக்குற ஊதியம் அது சார். தானத்துல வருமா? வராது சார். நான் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டு இருந்தா என்ன பண்ண போகுது? நம்ம 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறோம்னு பெருமைப்பட்டு ஒண்ணும் ஆக போறது இல்ல. கரெக்டா? உண்மைதானே? ஆமா சார். அது என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதா விஷயம். நம்ம யாருக்கு போய் உதவி பண்றோம், இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றோமா, இல்லாதவங்களுக்கு உதவி பண்றோமா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு.